வாரும் பசுத்த தூவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிறைத்து அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போய்த்தள்ளும். உம்முடைய வசனமே சத்தியம். சுவாமி. ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் மீட்புமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த தூயாவுடைய மகிமை இறங்கி வந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழாய் இல்லை என்றால் என்னுடைய பிரசங்கம் விருதா. அவனுடைய வரங்கள் நாம் பெறவில்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு கடினமான வாழ்வு. கிறிஸ்தவனுடைய வளர்ச்சிக்கு காரணமே கிறிஸ்துவுடைய தூயாவுடைய மகிமை. ஆவியின் பல வரங்கள் உண்டு, பல ஆவிகள் உண்டு. பல ஆவிகள் சிமிட்ரியில் போய் உட்காந்து ஏதோ ஒரு ஆவிக்கு ஒரு சாராயம், கொஞ்சம் எலுமிச்சம்பழம், பூ எல்லாம் கொடுத்தா அது ஒரு ஆவி வரும். ஆவி பல வகை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானது தூயாவுடைய மகிமை. ஆதியிலே தேவன் அசைவாடி கொண்டிருந்தார். யார் அசைவா? காற்று தான் அசைவாக. ஆவியின் வரங்கள் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. இந்த ஆவி வரலன்னா இன்னைக்கு நாம் கிறிஸ்தவம் இன்னைக்கு இல்லை. இந்த ஆவியின் வரங்கள் நாம் பெற்றிருக்கிறோமா? ஆனால் அந்த ஆவியின் வரங்கள்னா 6-8 போட்டு அந்த பாட்டு பாடினா ஒரு டான்ஸ் வரும். அது இல்லை ஆவியின் வரம். பல ஆவியில் அது ஒரு ஆவி, அது இல்லை. அந்த ஆடுற மாதிரி பாட்டு போட்டு ஆடுறது அதெல்லாம் மற்ற ஆவியோடு சேர்ந்தது. ஆவியின் வரம் என்பது கம் ஹோலி ஸ்பிரிட் தெனிவஸ், வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும். தெனிவஸ் எங்களை புதுப்பியும், புதுப்பிக்கும் ஆவியானவர் எம்மை புத்தாக்கம் செய்தருளும். புத்தாக்கம் எங்களை புதுப்பியும், எம்மை புதுப்பியும். எப்போ ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வருதோ நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிடும். நான் ஒரு காலேஜில் செக்ரட்டரி கரஸ்பாண்டாக இருக்கிறேன். வருஷத்தில் ஒரு முறை ஃப்ரெஷ்ஷப் கோர்ஸ் போவாங்க. அவங்க போகிறதுக்கு ஒரு 20 கையெழுத்து போடணும். செக்ரட்டரி போயிட்டு வந்தால் 1000 ரூபா சம்பளம் கூடும். எதுக்குங்க இந்த ஃப்ரெஷ்ஷப்னா அவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுதானா நம்மை புதுமைப்படுத்திக் கொள்வதற்கு. டீச்சர்ஸ்க்கு இது, ஒர்க்கர்ஸ் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷப். லாஸ்ட் மந்த்து ட்ரெயினில் வந்துட்டு ஒரு டிடி என் கூட வந்தார். டியூட்டியில் நம்ம என்னென்னா எங்களை ஃப்ரெஷ்ஷப் பண்ணுறாங்க. ஒரு வாரம் திருச்சியில் வச்சு எப்படி மக்களோடு நாங்கள் இணைந்து செயல்படணும். ஃப்ரெஷ்ஷப் கோர்ஸ் இது. ப்ரொமோஷன் 1000 ரூபீஸ் சம்பளம் எக்ஸ்ட்ரா, தமிழ் டெவலப் பண்ணுவது. அப்போது ஃப்ரெஷ்ஷப் என்பது நம்மை புதுப்பித்துக் கொள்வது. ஒருவேளை இன்னைக்கு தூயாவுடைய மையம் என்பது தினமும் நம்மை ஃப்ரெஷ்ஷப் பண்ணுறது. காலையில் எழுந்தவுடன் நேற்று என்னென்ன செய்தேன், யாரெல்லாம் பார்த்தேன், என்ன கொடுத்தேன், இல்லை நம்மை சிந்திப்பது. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி என்ன செய்யணும், இதை தம்மை ஃப்ரெஷ்ஷப் பண்ணுறது தான் ஆவியானுடைய வரம். இந்த ஆவியானுடைய வரம் என்பது வருஷத்தில் ஒரு முறை இல்லை, தினமும் எவ்ரி 1 hour, எவ்ரி மினிட்ஸ், எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு முறையும் நம்மை புதுப்பிக்கும் வரம். பொதுவாக நம்ம எப்படி நம்மை புதுப்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம்? மனிதன், உயிரினங்கள் 2, ஒன்று விலங்கு, இன்னொன்று மனிதன். இந்த உயிரினங்கள் 2ல் விலங்கு என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் கொடுத்த வாழ்வை நினைத்து நன்றியோடு இருக்குது. எப்படின்னா உயிர் கொடுத்துருக்கிறாரு, மூமெண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் உணவு தேடி செல்லுது. யானையை பொறுத்தவரையும் 1 வாரத்துக்கு மேலே ஒரு இடத்துலேருந்து ஒரு உணவை சாப்பிட்டு செத்துப்போம் யானை. அது ஒரு 4 நாள் 3 நாள் ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் அது இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். அடுத்தது என்ன செய்யுதுன்னா கடவுள் தனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்யுது. ஆண்டவர் நமக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை அது சரியாக செய்யுது. ஆனால் மனிதன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், விஸ்டம். அதுதான் 128 கர்த்தருக்கு பயந்து. கல்யாணத்தில் பேசுகிறோம், கர்த்தருக்கு பயந்து, அது ஞானம். இப்போ ரெவரண்ட் ஜெயக்குமார் இருக்கார், அவங்ககிட்ட என்ன பேசணும், இப்போ என்னுடைய தம்பியோட மகா அவள் பார்த்தோன்னு சிரிச்சோன்னு அவளை பார்த்து சிரிக்கணும், அதுதான் ஞானம்.
நாலேஜ், அறிவு, பல புத்தகங்கள் படிப்பது, பலருடைய ஸ்பீக் கேட்பது, பலருடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து தன்னை சரி பண்ணிக் கொள்வதுதான் இங்க அறிவு. அறிவு பரத்திலிருந்து வர்றதுன்னு சொல்லலை, ஞானம் தான், விஸ்டம் தான் பரலத்திலிருந்து வருது. நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம். அடுத்து சொல்றாரு, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மனிதன் என்ன செய்யறாங்கன்னா, என் பெருமை, நான் யாரு, என்னுடைய டிகினிட்டி என்ன, என்னுடைய பெருமை. மனிதன் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு அவன் செயல்படுறான். தன்னுடைய புகழை அறிவிப்பதற்கு செயல்படுறான். தன் பணி செய்யும் இடங்களில், இப்போ இந்த சர்ச்சில் நான் 30 வருஷமாக செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கப்பரர் ஆனேன். கப்பரர் ஆனது செக்ரட்டரி ஆகலை. அதுக்கப்புறம் டீக்கன் கிடச்சிது, ப்ரெஸ்பைட்டர் கிடச்சிது. இப்போ செக்ரட்டரிங்கிற ஆசையே இல்லை. போன ஐயர் நீ செக்ரட்டரியாக இருந்தார் இல்லையா, அந்த ஐடியா இல்லை. நான் அதுக்கு மேலே போயிட்டேன். இப்போ ஐயர் ஆகிட்டேன், அங்கி போட்டேன். இனிமேல் எனக்கு அந்த செக்ரட்டரிங்கிற சின்ன அந்த கிணத்து தவிர வேலை எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், அந்த ஆர்டினேஷனுக்கு முன்னால் ஐஎம்எஸ்டைய பிரசிடெண்ட்டு, இப்போ என்எம்எஸ்டைய ட்ரெஷரர், சாரா டக்கர் காலேஜுடைய செக்ரட்டரி, இப்படி ஒவ்வொரு அந்த உயர்வு. இதுதான் மனிதன் பதவியை தேடியும் புகழை தேடியும் அலைந்து கொள் தெரிகிறது. அவன் மனிதனுடைய பலருடன் பழகுவதால் பகுத்தறிவு அவனுக்கு கிடைக்குது. அந்த பகுத்தறிவு, அந்த பதவி உயர்வின் மத்தியில யாக்கோபு 4:6 சொல்றாரு, பெருமையோடு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். லூக்கா 14:11 சொல்றாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறான். மத்தேயு 23:12 சொல்றாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறான். அதுதான் நீதிமொழியில் சாலமோன் சொல்றாரு. தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம அறிவை தாங்கப்பா, அந்த உலகத்தில் எப்படி வாழணும், இந்த உலகத்தை மற்றவன் முன்னால நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இது கேட்பது தான் நம்முடைய நாலேஜ். இதுதான் நம்மை புதுப்பித்துக் கொள்வது. இப்படி காலையில் எழுந்து நல்லா குளித்து பவுடர் செண்டு போட்டால் ப்ரெஷர். மெட்ரோ ட்ரெயினில் காலையில் போனால் செண்டு வாசனை அடிக்கும், சாயங்காலம் வந்து வேர்வை நாற்று அடிக்கும். ஏன்னா ப்ரெஷப் இல்லை, மக்கள்லாம் போய் வேலை செஞ்சுட்டு. அதனால் சாயங்காலம் மெட்ரோ ட்ரெயினில் நான் போகிறதில்லை, போக முடியல. நம்ம புதுப்பித்துக் கொள்ளலை. அதே மாதிரி வாழ்க்கையில் நாம் வேதத்தோடு நம்ம என்ன பண்ணணும், புதுப்பித்துக் கொள்வோம். வேதம் எனக்கு என்ன சொல்லுது, என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாய் இருப்பானான அவன் நீதிமான். ஆண்டுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்ட மக்களாய், ஆண்டுடையோடு நாம் இணைந்து பாழ்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? புதுப்பித்துக் கொள்வது, நம்ம ரெனியூ பண்ணிக்கிறோம், ஒரு புதுமைப்படுத்திக் கொள்கிறோம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தலைப்பு. என்னன்னா, கம் ஹோலி ஸ்பிரிட் யூனிவர்ஸ், நீ புதுப்பீங்க. ஒருவேளை அந்த பயந்து போன சீஷர்கள் வாழ்க்கையே பயம். இயேசுவை நம்பி வந்தங்க, எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்காங்க, வேலையில் உயர்வு இல்லைங்க, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வாங்கினேன், எஸ்சி கேட்டகரியிலேருந்து பிசி கேட்டகரி ஆகிட்டேன், 20 மார்க் கூட நீட்டில் ஆகிட்டு, அதனால் இந்துவாகவே நான் இருக்கிறேன். இப்படிலாம் இருக்கிறோம். மக்களுடைய தன்மை, நான் இதுவாக இருந்தேன், நான் இதோ எஸ்சியாக இருப்பேன். இவ்வளோ நம்மை புதுப்பித்துக் கொள்ளலை. அப்படிப்பட்ட பயம், வாழ்க்கையில் பயம், பியர். அந்த பியர் தான் அங்கே இருக்க சீசர். இயேசுவை நம்பி வந்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, மறுபடியும் மீன் பிடிக்க போகலாம் பாப்பா. யோவான் 21 கூப்பிட்டு போகிறாரு, மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் வாப்பான்னு கூப்பிட்றாரு. எல்லாத்தையும் கூட்டிட்டும் போயிடுறார் பேதுரடிகள். ஆனால் அவருக்கு கொடுக்க வாக்கு தத்தம் மத்தேயு 16 உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பேதுருங்கிற கல்லின் மேல், கேபாங்கிற ஒரு கல்லின் மேல், சீமோன்கிற ஒரு கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன்னு சொல்றார். சர்ச்சை உன் மேலே கட்டுவேன், இவனுடைய திருச்சபை உன் பேரில் இருக்கும் சொல்றார் பேதுரு மேட்ட. அதே பேதுரு மனமாற்றம் அடைந்து பயந்து கதவை பூட்டி வீட்டுக்குள் இருக்கையில், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எங்க பயந்து இருக்காங்க, எவனோ அடிப்பான், எவனோ வெட்டுவான், எவனோ குத்துவான், பயந்து கதவை பூட்டி வீட்டுக்குள் இருக்கையில். இன்னைக்கு கிறிஸ்துவருடைய பயம் அதுதான், நிறைய பயம். இன்னைக்கு எங்க பார்த்தீங்கன்னா, நான் கடந்த நாளில் போன வாரம் திருநெல்வேலி போயிருந்தேன். திருநெல்வேலியில் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன சர்ச்சு,
ஒரு கிராமத்தில் விபிஎஸ் நடத்தி பேக்கு கொடுத்தாரு ஐயர். அங்கே எதிராளிகள் வந்துட்டாங்களாம். அவங்களால தான் அந்த மாவட்டமே இருக்குது. கிறிஸ்தவர்களால், கிறிஸ்தவருடைய அர்ப்பணிப்பு. ராணி செய்கிற 378 சமுதாய கூடங்கள் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளில் 378 சமுதாய கூடங்கள். அதே ராணி செய்யறவால தான் அந்த ஃபாதர் நேம்ங்கிறத பார் போட்டு கார்டியன் நேம், அப்பன்னா காப்பாளர் பேர் போடு. மனிதனுக்கு வாழ்வை அர்ப்பணித்திருக்காங்க. பேரன்புக் அவருடைய துணைவாக தன் வாழ்வையே ஒப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு கல்வி கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபீல்டுனா ஒரு சர்ச்சு, ஒரு ஸ்கூலு, ஒரு ஹாஸ்டலு, ஐயர் வீடு, மிஷனரி வீடு, அங்கே அப்படிலாம் ஒரு சமுதாய கூடம். இதுக்கு பேர் தான் ஃபீல்டு. ஃபீல்டுனா தோட்டம். தோட்டம்னா கிணறு இருக்கணும், மரம் இருக்கணும், விவசாய பூமி இருக்கணும். அதே மாதிரி அப்படி ஃபீல்டு மாதிரி எல்லா இடத்துலையும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மேல்நாட்டிலேருந்து பணத்தை கொண்டாந்து வாங்கி அந்த மக்களுக்கு வாழ்வை கொடுத்துருக்காங்க, கல்வியை கொடுத்துருக்காங்க. அந்த ஊரில் அங்கே போய் எதிராளிகள் சண்டை போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பயந்து நம்ம என்ன பண்ண முடியாது. 10 பேர் சண்டை போட்டால் 9 பேர் செத்து போவான். அப்போ சண்டை போடுவான், மனமாற்றம் அடையலைன்னா அந்த 9 பேர் செத்து போகிறான். நீதிக்கு விரோதமாக எவன் போராடணும் அவன் அவுட்டு. மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் எத்தனையோ பேரை பார்க்குறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் உன்னை கண்மணி போல் பாதுகாப்பேங்கிறார். இதுதான் வாக்கு தத்துவம். அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்ப அந்த கிராமத்தில் அப்படி சண்டை போடுறாங்க. இவ்வளோக்கும் கிறிஸ்தவர்கள் நிறைந்த 50-60% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஒரு ஆண்டு விழாவில் அட்டன் பண்ணேன். 60 ஃபேமிலி கிறிஸ்டின்ஸ் அந்த கிராமத்தில். இப்படி அநேக கிராமங்கள் இருக்கு. ஆனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன்னு சொல்றாரு. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்கா போகுது. ஆனால் நமக்கு விரோதமாக வருகிற சக்திக்கு முன்னால நாம் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரெஷ்அப் பார்க்கணும். நம்ம ப்ரெஷ்அப் பண்ணுறப்போ அந்த யோவான் 16:7 சொல்றாரு, தேற்றரவாளையும் நான் போவேனாகில் ஒரு தேற்றரவாளையும் எனக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு. திருவிழியத்தில் வாசிங்கன்னா துணையாளர், துணை, ஹெல்பர். அதுதான் ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன் வலதுகையை பிடித்துக் கொண்டு உனக்கு நான் துணை நிற்பேன். ஹெல்பர். தேற்றரவாளன்னு நம்ம வச்சிருக்க பவர்ல சொல்றாங்க. அது 13வது மொழிபெயர்ப்பு, 15வது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம். அது மாடர்ன் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூல், லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஒருவேளை பைபிளை மாற்றக்கூடாது, பைபிளை மாற்றினா கஷ்டம் வேதனைன்னு சொல்லாதீங்க. பைபிளை நீங்கள் மாற்றலைன்னா முதல் பைபிளை நம்மளை யாராலும் படிக்க முடியாது. சர்வேஸ்வரன் சொல்வார். அவருடைய எழுத்தே புரியாது, சீகன் பண்ண எழுத்தே புரியாது, சர்வேஸ்வரன். அடுத்த நூல் பராபரன்பார். பராபரன்னா எல்லாத்துக்கும் மேலே உள்ளது. 13வது மொழிபெயர்ப்பு பவர். இது திருநெல்வேலியிலிருந்து அந்த பவருங்கிற ரெவரண்ட் இந்த மொழிபெயர்ப்பு திருநெல்வேலியிலிருந்து பண்ண. அன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி. இதுலேயும் சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கு. ஆனால் திருவிலியத்தில் சமஸ்கிருத வார்த்தைகள் இல்லை. சத்தியத்தின் அறிவில் சத்தியங்களை யோவான் 8:32. திருவிலியத்தில் போனீங்கன்னா உண்மையும் அறிவீர்கள், உண்மை உங்களை. இப்போ சத்தியம் நல்லா இருக்கா, உண்மை நல்லா இருக்கா? இப்போ நிறைய பேர் சொன்னா பைபிளில் மாற்றினா இதில் இருக்க வாதெல்லாம் செத்து போவோம்மா. வெளிப்படுத்தல் 21 சொல்லியிருக்கு. இதில் உள்ள எழுத்தை மாற்றினா என்னவா, வாதியில் உள்ள அந்த சாபெல்லாம் உனக்கு வந்துடும். அதனால நான் பைபிள் மாற்ற மாட்டேன். பைபிளில் இருக்க கடவுள் ஒருவர், அந்த கடவுள் அன்புள்ளவர். இதுதான் தாட் பைபிளில். அதிகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 21, 22 வரையும் சொல்ற அதிகாரங்கள் 66 புத்தகங்கள் சொல்வது லார்ட் இஸ் ஒன். அடுத்து லவ், சேரிட்டி. வேற ஒண்ணுமே இல்லை. பைபிள் 2 தான். கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் சரித்திரம். 6000 ஆண்டுகளாக ஆண்டவர் பேசப்பட்டது. நமக்கு 2வது தலைமுறையில் பேசினதே தெரியாது. அப்போ ஆண்டவரால் எழுதப்பட்ட நூல் இது. அவர் சொல்ல சொல்ல எழுதுறாங்க. மோசையை கூப்பிட்டு எழுதுங்கிறார், ஆவியாவளை கூப்பிட்டு நீ எழுதுங்கிறார். அவர் சொல்ல ஒரே சொன்னவர் ஒருத்தர் தானே, அதனால கருத்துக்கள் ஒண்ணுதான். அப்போ இந்த திருவிலியம் என்பது தேற்றரவாளம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு
சொல்லுது கம்ஃபர்ட். இன்னைக்கு துணிக்கு தான் கம்ஃபர்ட் போடுறோம், அந்த முழுன்னு வர்றதுக்கு, வாசனை வர்றதுக்கு. அவர் கம்ஃபர்ட்ங்கிறார், நம்மை வெளியே அழகா வச்சுக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு ஹெல்ப்பர்னு சொல்றார் இங்கிலீஷ். இன்னொரு மொழிபெயர்ப்பு கவுன்சிலர், கவுன்சிலிங் கொடுக்கிறவரு. நம்ம செய்த தவறுகளை சுட்டி காட்டி, அதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் நமக்கு என்ன பண்ணுவார், சுட்டி உணர்த்துவார். அதே யோவான் பாவத்தை குறித்து நீதி, அந்த தேற்றனுடைய வேலை என்னன்னா, நீ என்ன தவறு பண்ணிருக்க, நீ அதை சரி பண்ணு, அதை நீ சரி பண்ணு. அப்படி நம்ம சரி பண்ண அழைக்கப்படுகிறோம். அப்படி சரி பண்ண நம்ம அழைக்கப்படுறப்ப மாத்திரம்தான், நம்ம சரி பண்ணிக்கிற மாத்திரம்தான் தேற்றலவன் என்னையோடு இருந்து என்னை புதுப்பிக்கும் ஆண்டவர், என்னை புதுப்பிக்கும் ஆண்டவர். அந்த புதுப்பிக்கும் ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கிறோம்? பொதுவாக அந்த புதுப்பிக்கும் ஆண்டவற்ற முதல் தாட்டு, உலகத்திலே பெரிய உயிரினம் ப்ளூவேல், திமிங்கலம். கடல்ல இருக்க அந்த ஃபிஷ், கடலுக்குள்ள வாழுது. அவருடைய ஷிப்பை ஒரு டச் பண்ணா ஷிப்பு கவுந்துருமா. பெரிய பெரிய உயிரினம், அதான் ப்ளூவேலி. ப்ளூவேலியை சொல்லி கடந்த கொரோனாக்கு முன்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொரோனாக்கு அப்புறம் ப்ளூவேலியை மறந்துட்டாங்க. அந்த திமிங்கலத்தை சின்ன சின்ன ஐயிர மீன், குட்டி மீன் 2000 மீன் ஒன்றா போட்டு அட்டாக் பண்ணால் அந்த திமிங்கலத்தில் ஒன்றும் செய்ய முடியாதான். 2000 3000 மீன் மொத்தமாக போய் நின்று அது வழியை மறிச்சிருமா, அதை அடிச்சிருமா. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாதான். அப்போ இந்த உலகத்தில் நம்மை புதுப்பிப்பது என்பது சங்கீதம் 133:1 சொல்லுது, சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. குட்னஸ், யூனிட்டி. திருச்சபையில் இன்னைக்கு தேவை என்னது? யூனிட்டி. அதுதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்போ தலை, மூளையோட பிரெயினுடைய ஒர்க் என்ன, ஐயோடைய ஒர்க் என்ன, ஏர்ஸோடைய ஒர்க் என்ன, மவுத்தோடைய வேலை என்ன, கைகளுடைய வேலை என்ன. ஆனால் ஒவ்வொரு வேலைக்கும் பிரெயின் வேணும். ஆனால் அந்த பிரெயின் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்காக நாம் பிரெயின் வேலை செய்ய மாட்டா, கோமா ஸ்டேஜ். சரி, பிரெயின் மட்டும் வேலை செஞ்சால் எப்படி நடக்க முடியும்? நடக்கணும்ல, பார்க்கணும்ல, எல்லாம் ஒரே டைம். அழகா அந்த சயின்ஸ் படிக்கிறப்போ அந்த நெருப்பை தொடுமுன்னு அதுக்கு பேர் ஒன்று இருக்கு, டக்குன்னு கை எடுத்துரும், அது பிரெயினுக்கு போகாம ரொம்ப ஸ்பீடாக வெளியே வந்துடும். ஆண்டுடைய படைப்பு பார்வை இவ்வளவு நல்லா இருக்கு. அந்த படைப்பு எப்படி அந்த பிரெயின் எல்லாமே உடல் ஒன்றா இருக்கோ அதே மாதிரி திருச்சபையில் ஆயர், செயலர், பொருளர், ஆட்சி மன்ற குழு, எம்பிசி மெம்பர், திருச்சபை மூத்த மக்கள், திருச்சபை நிறுவிய மக்கள், திருச்சபையில் இருக்க யூத்து, திருச்சபையில் இருக்க சண்டே ஸ்கூல், கொயர், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம் எல்லாம் ஒருமித்த கருத்தில் போறப்போ மட்டும்தான் திருச்சபை வளரும். அந்த திருச்சபையுடைய வளர்ச்சி, அதுக்கு தான் எல்லாரும் வரணுங்கிறது தான் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த எலெக்ஷன் என்பது பிரிவினையாகிவிட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் ஒரு சர்ச் இருக்கு, 22 சர்ச்சு அவங்ககிட்ட இருக்கு. அந்த குரூப்ல 4 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன். யார் எலெக்ஷனில் தோக்குறான்னு 4 வருஷம் கோயிலுக்கு வர மாட்டான். எலெக்ஷனில் தோக்குறோம் கோயிலுக்கு வர மாட்டான். இப்போ இருக்க ஆட்சி மன்றக்குள்ள தோத்துருச்சுன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு கோயிலுக்கு வர மாட்டான். அப்போ அவன் எதுக்கு வர்றான்? ரூலிங் பண்ணுறதுக்கு வர்றான். பவர் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நான் அப்போலை சேர்ந்தவனும் கேபாயை சேர்ந்தவனும் இங்கே 1 கொரிந்தியரில் சொல்கிறார். கலாத்தியர் 3:22 யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. திருச்சபையில் என்ன இருக்குன்னா, நீங்கள் கோயம்புத்தூர் பேராயம் திருச்சி ரோடில் வந்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பேராயம் கோயம்புத்தூரில் திருச்சி ரோடில் வந்து 2 பெரிய சர்ச், 5000 ஃபேமிலி 2 சர்ச்சில். ஒரு சர்ச்சில் போய் மெம்பர்ஷிப் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பாங்க. நான் சொல்கிற ஊரை வச்சு நான் எந்த ஜாதியும் முடிவு பண்ணி உங்களுக்கு அந்த சர்ச்சுன்றோம். அந்த சர்ச்சுன்னு அனுப்பி விட்டுருந்தாங்க. மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் கீழ் சர்ச், மேல் சர்ச் 7000 பண்ணையில் இருக்குது, சிவகாசியில் இருக்குது. கீழ் சர்ச், மேல் சர்ச், இது ஒரு ஜாதிக்கு அது ஒரு ஜாதிக்கு. அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணலை?
நம்மை புதுமைப்படுத்தி கொள்ளலை. சென்னை பேராயத்தில் நீங்களாம் செக்ரட்டரி ஆக முடியாது, நாங்கள் தான் செக்ரட்டரி ஆகணும், அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணல, புதுப்பித்துக் கொள்ளவில்லை. நம்மை புதுப்பிக்கும் ஆண்டவர். பிராக்டிக்கலா என் வாழ்க்கையில நான் என்னை புதுப்பிக்கிற மனிதனாய் காணப்படுகிறேன். எசேக்கியேல் எலும்பு கதை எல்லாத்துக்கும் தெரியும். வந்தாரு, எலும்புகளை பார்த்து உயிரடைவான்னு கேட்டாரு, அவர்களை பார்த்து ஒன்றா சேருனாரு. அது சொல்ற இஸ்ரவேல் கோத்திரத்துக்குங்கிறார், ஒரு தனிப்பட்ட மனிதனை சொல்லல, ஒரு யூனிட்டியை சொல்றார். ஒரு யூனிட்டியை தான் சொல்றார். நீங்கள் எல்லாம் இஸ்ரேல் கோத்திரம் எல்லாம் நீங்க ஒன்னா உயிரடைய போறீங்க. என்னுடைய ஆவி உங்களிடத்துல வர்றப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, உயிரடைய போறீங்க. அதுதான் மத்தேயு 19:19 சொல்றாரு, என் நாமத்தினால் 2-3 பேர், ஒரு பிஷப்பு, ஒரு ஐயரு, ஒரு செக்ரட்டரி, ட்ரெஷரர் இருந்தால எல்லா மக்களும் அங்கே ஒன்று தான், ரவுண்டு தான், எபிசோடு கிடையாது. நம்ம திருச்சபை எபிசோடு, இது ரவுண்டு. பைபிள் ரவுண்டு, எல்லாரும் ஈக்குவல். என் நாமத்தினால் 2-3 பேருங்கிறார். மத்தேயு 5:21 நீ பிறரோடு ஒப்பரை வாங்குங்கிற, ஒப்பரை வாங்கிட்டு காணிக்க கொண்டு வாங்குற, காணிக்க கொண்டாந்து கொண்டு வர்ற, வச்சிரு, திரும்பி கொண்டு போகாத, ஏன்னா நான் உனக்கு வேண்டான்னு சொல்லலை. அவனோட நீ க்ளோஸ்அப் ஆயிப்பா, சேர்ந்து வாங்குறாரு. 1 யோவான் 5:20 அன்பு, தன் சொந்த சகோதரனை அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தில் எப்படி அந்த அன்பு கூற முடியும்? அப்படி எனக்கு லஞ்சம் கொடுக்குற, நான் லஞ்சம் வாங்குறது இல்லைங்கிற. 1 யோவான் 5:7 சொல்றாரு, நீங்கள் ஒருவர் அன்பு கூறுங்கிறார். யோவான் 13 அன்புங்கிற ஒரு புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். லவ், அந்த அன்புங்கிற ஒரு புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் ஒரு அன்பு கூறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்மகிட்ட நாம் எப்படிப்பட்ட ஒரு புதிதான மக்களாய் காணப்படுகிறோம்? எப்படி நம்மை புதுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? எனக்கு பயந்து போன சீசர்கள் மத்தியில் லூயாவுடைய மகிமை வரலன்னா விடுதலை இல்லை. அதுதான் பஸ்கா. பஸ்காக்கு அப்புறம் 50வது விடுதலையின் பண்டிகை. பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அடித்து நிலையில் தொளிச்சிடுறாங்க. சங்கார தூதன் வர்றான், இஸ்ரேல் மக்களை தொடலை, மற்ற வீட்டு மக்களுடன் தலைப்பிள்ளைகள் இறந்து போகுது. அப்போ அந்த ராஜா ஓடு ஓடு ஓடுன்றான். அவங்களுக்கு நகை இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்துடுறான். இஸ்ரேல் மக்கள் வெளியே வந்தோன்னா எகிப்துடைய மனம் கல்லாக்கப்படுகிறது. அப்போ அவங்கள பின்தொடர்றான். அவங்கள பின்தொடர்ந்து அவங்கள மூவ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண பார்க்கலாம். அப்போ நமக்கு செங்கடல், கசப்பான நீர், திராட்சை செடி, 12 ஊர் ஊற்றி 70 பேரிச்ச மரங்கள், இப்படிலாம் அற்புதங்கள், சங்கார தூதன், பாம்பு, இதெல்லாம் படிச்சுட்டு வரோம். இதிலிருந்து சரியா 7 வருடங்கள், 7-7-49, 50வது நாள் விடுதலையின் பண்டிகை. லேவியராகம் 23 இருக்கு. யூப்ளி, விடுதலையின் பண்டிகை யூப்ளி. யூப்ளி என்பது 50, பெந்தேகோஸ்தே என்பது 50, யூப்ளி என்பது 50. ஜீசஸ் சிலுவையில் தன் ரத்தத்தை கொடுத்து உங்களினை மீட்டு கொண்டார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் விடுதலை பெற்றாங்க. நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலை பெற்றிருக்கிறோம். இயேசுடைய அன்பு நமக்கு இருக்கு. அப்போ சர்ச் திடீர்னு ஒருத்தருக்கு ஸ்டமக் பெயின், ஹெட்டேக்கு, பிளைண்ட் ஆயிடுறான், சுகர், ப்ரெஷர், தைராய்டு, கேன்சர், டிபி, ஆஸ்மா, எய்ட்ஸு, எப்படி ஒரு வியாதி அவனை மாட்டிக்கிது. அப்போ போய் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, எங்கெங்கேயோ போகிறான், எங்கேயும் கிடைக்கல விடுதலை. கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் அழகாக கேட்டேன், எங்கெங்கேயோ போகிறான், எங்கேயும் கிடைக்கல. உலகத்தை படைத்த அந்த மிஷனரி சொன்னாங்க, அந்த மிஷனரி சொல்கிறப்ப எனக்கு இந்த விடுதலை கிடைச்சிது, அதனால் நான் அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றேங்கிறப்போ ஒரு விடுதலை கிடைக்குது. அப்போ சர்ச்சுக்குள்ளே வர்றான். இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு விடுதலை கிடைக்குது, மிரக்கல்ஸ் கிடைக்குது. அதாவது வியாதியிலிருந்து விடுதலை, சமூகத்திலிருந்து விடுதலை. வெங்கியானபுரத்தில் ரெவரண்ட் ஜான்
ஜான்ங்கிற ஒரு குருவானவர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு கூட்ட மக்கள் மெஞ்ஞானபுரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு பொண்ணு பார்க்க வர்றான். ஆனால் இந்த கூட்ட மக்கள் அந்த ஊருக்குள்ளே போக முடியாது. 2 பேரும் ஒரே ஜாதி தான். பொண்ணு பார்க்க போகிறவங்க கொஞ்சம் தாழ்ந்த ஜாதி, கருப்பாக இருப்பான், அவன் கொஞ்சம் கலராக இருப்பான். இந்த ஊருக்குள்ளே ஒரு அவுட்டரில் தான் போகணும், காட்டு வழியாக தான் போகணும். அப்போ இந்த ஜான் ஐயர் என்ன சொன்னாரா, போட நான் பார்த்துக்கிறேன்னாரா, கையில் அருவா வச்சுக்கோ, கட்டை வச்சுக்கோ, எவன் நீ தடுக்கிறான் அடி, நீ என்னைய அடிச்சேன்னு நான் முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன்னாரா. முதல்ல போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன்னாரா அந்த ஜான் ஐ குருவானவர். 150 வருஷம் 176வது ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க. 177வது ஜான் தாமஸ் அவர் பேர். 176வது ஆண்டு விழாவில் நான் பேசுகிறேன். சரித்திரத்தை அப்படிலாம் அந்த மக்களுக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலைமை. இது சமூகத்திலிருந்து விடுதலை. அன்பு, இதனால நம் குடும்பத்தில் ஒரு அன்பு, வியாதியிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. அப்போ இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை கொடுத்துருச்சு, வாழ்வு கொடுத்துருச்சு. வாழ்வை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் 50வது நாள் தான் யூபிலி பண்டிகை. எப்படி சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தாரோ அதுலேருந்து 7வது வாரம் இன்னைக்கு. அந்த 7வது வாரம் தான் இன்னைக்கு 50. அதுதான் அந்த ஆஸ் வெனஸ்டேலேருந்து ஈஸ்ட் வரையும் 47 நாட்கள், 7 சண்டே, 7 நாளை கழிச்சா 40 நாட்கள் பாஸ்டிங்கு. அந்த 40 கழித்து இப்போ அந்த 40க்கு அப்புறம் ஈஸ்டருக்கு அப்புறம் இன்னைக்கு 50 யூபிலி பண்டிகை, விடுதலையின் பண்டிகை. பயந்து போன சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் கிடைச்சதால ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் நானும் அந்த விடுதலை கொடுக்கிற மக்களாய், நம்மை புதுப்பிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஐஎம்எஸ்ல தேவர்மலை, அந்தியூர், ஈரோடு. அந்தியூர்னாலே ஒரு சிலருக்கு தெரியும், சந்தனக்கட்டை வீரப்பணி சொந்த கிராமம் அது. அந்த திருவிழாவுக்கு அவர் நிச்சயமாக வருவார். எவ்வளோ போலீஸ் செக்யூரிட்டி இருந்தாலும் திருவிழாவுக்குள்ளே வந்துட்டு போயிடுவார். அந்த அந்தியூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாமரக்கரைங்கிற ஒரு ஊர். அதுலேருந்து தேவர்மலை, அங்கேருந்து ரைட்டில் திரும்பினா தேவர்மலை மடம். இந்த பக்கம் போனீங்கன்னா பர்கூர், இன்னும் 2-3 கிராமம். அந்த மடத்துடைய ஃபேமஸ் என்னென்னா, மக்கள் பசுமாட்டுடைய கோமியம் என்ன தெரியல, யூரி, இதை எடுத்து கொண்டு போய் சாமியோடைய காலை கழுவாங்களாம். காலை கழுவுறப்போ சட்டி கீழே வச்சுருவாங்களாம். காலை கழுவிட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம், அந்த கோமியத்தை. இன்னைக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் சொல்வது இங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் ட்ராவலில் 6 ஹவர்ஸில் அந்த ஊருக்கு போயிடலாம். ஆனால் தாமரக்கரையிலேருந்து மடத்துக்கு போகிறதுக்கு 1 ஹவர், 15 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வழி ஒரே வழி தான், போன வழி தான், வேறு வழியே கிடையாது. மலை, பள்ளத்தாக்கு. அந்த தேவர்மலை ஜாதி பெருமை, மேல் ஜாதி கீழ் ஜாதி பெருமை. அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த மிஷனரி சொல்றாரு, முதல் மிஷனரி போனாரு என்எம்எஸ்ல, அவரை மிரட்டினாங்க, அடிச்சாங்க. இந்த ஊழியத்திற்கே நான் இல்லைப்பா, இந்த ஊரை விட்டு போயிறேன்னு வந்துட்டாரு. மற்றவர் இறந்து போனார். அவர் மனைவி இன்னைக்கு அந்த அந்தியூரில் மிஷனரியாக இருக்காங்க, பைபிள் அம்மாவா, இறந்துடைய மனைவி. அடுத்த மிஷனரி கலையரசன் போகிறாரு, 2 சின்ன பிள்ளைகளோடு அங்கே போகிறாரு. தேவர்மலையில் பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி, ஒரு ஆள் கூட சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஜாதிய பெருமையும் அந்த தெய்வீகத்தின் பெருமையும் அவங்க அந்த ஒருத்தர் கூட உள்ள வர மாட்டாங்க. அந்த பர்கூர்லேயும் மடத்துலேயும் இன்னொரு கிராமம் பேர் சொன்னார், 3 இடத்துல சர்வீஸ் நடத்துகிறாரு. இவரும் போனோடனே வந்து, நீ இந்த ஊருக்கு முந்தின மிஷனரி இருந்தார், சொன்னோம் போயிட்டாரு, நீயும் ஒழுங்காக ஓடிடு, இல்லைன்னா அவர் தான் நாங்களாம். காவல்துறை துணையோடு அவர் சொன்னாரா, இல்லை நான் போக மாட்டேன் சொன்னாராம். காவல்துறை உயிருக்கு பாதுகாப்பு இல்லைப்பா, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, போயிருந்தாங்களாம்.
காவல்துறை அதிகாரிகிட்ட அவர் பேசினாரா, நான் போயிடுறேங்க, நீ சொன்னா போயிடுறேன், ஓகே, ஆனால் எனக்கு அவங்க ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, மாதம் 15,000 ரூபா. இங்கேருந்து நான் போயிட்டா சம்பளம் தர மாட்டாங்க, நீங்கள் தந்துருங்களா, உங்கள்கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். அவன் காவல்துறை அதிகாரி ஒரு ஷேக் ஆகிட்டாரா. அப்புறம் சொன்னாரா, ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்தாரா, நான் என்ன செய்கிறேன், இந்த மக்களுக்கு துணி யாருக்கு இல்லையோ துணி கொடுக்குறேன், ஸ்கூலுக்கு போகாமல் விளையாடுற பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விடுறேன், யார் வியாதினால் மறிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு வியாதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், யார் அறியாமையில் இருக்காங்களோ அந்த மக்களுடைய அறியாமையை நீக்கிறேன், யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மாற்றி கொடுக்குறேன். நான் செய்கிற வேலை தான். இப்போ நீ இந்த விட்டு தேவர்மலைக்காரன் இந்த ஊர் விட்டு போங்கிறான், அவன் என்ன செய்கிறான் நீங்கள் சொல்லுங்களேன். எங்கள் ஜாதி எங்கள் கடவுள் சொல்கிறான்ல, இந்த மக்களுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான் லிஸ்ட்டு கொடுக்கலேன். அவங்களை இன்னும் அடிமைப்படுத்தி சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கிட்டு இருக்கான். அதான் நடக்கு. வந்த போலீஸ்கார் அப்படியே டச்சபிள் ஆகி போயிட்டாரான், அவன் பாடுப்பான்ட்டு ஒரு இசை. போன பிறகு அடுத்த நாள் இவருடைய வீட்டை உடைக்கிறாங்க, பைக்கை அடிக்கிறாங்க, இவரை அடிக்கிறாங்க. அடுத்த நாள் அடுத்த 2-3 நாள் தொடர்ச்சியாக நடக்கு. பைக்கை உடைச்சிட்டு போனவன் இங்கேருந்து ஒரு எங்களுடைய ஹாஸ்பிட்டல் அவ்வளோ தூரம் போனோன்னா கால் உடஞ்சி போச்சான், கீழே விழுந்து. வீட்டை உடைச்சவன் 2 மாதத்தில் செத்து போனாலாம், 2 மந்த்ஸில் அவுட்டான். அப்போ இவருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு மகிமை இருக்குன்னு இப்போ பயப்படுறான் அவர் பக்கத்தில் வர்றதுக்கு. ஆனால் மிருகங்களோடு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். யானை, சீட்டா, கரடி, டிடிஃபீல், நரி, ஓநாய், இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களோடு 5 மணிக்கு மேலாம் டிராவல் பண்ண முடியாது. தைரியமாக ஒரு தனி மனிதனாய் அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரோடு. ஆண்டவரோடு அவர் புதுப்பித்து இருக்கிறப்போ ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் நமக்கு அந்த சங்கீதம் 104:30, நீர் உடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறேன். When you send your spirit, they are created and renew the face of the earth. பூமியை நீ புதிதாக்குகிறேன். அந்த தேற்றரவாளன் வர்றப்போ, அந்த கம்பர்ட் நம்மகிட்ட வர்றப்போ, அந்த ஹெல்ப்பர் நம்மகிட்ட வர்றப்போ, அந்த கவுன்சில் நம்மகிட்ட வர்றப்போ, அதுக்கப்புறம் யாராவது தப்பு பண்ணால் நேரே கலெக்டருக்கு லெட்டர் எழுதிட்டு வரோம். சாதாரண மனிதர், சாதாரண ஒரு மனிதர். ஏதாவது எவனா தப்பு பண்ணால் ஒரு கலெக்டருக்கு எழுதி வரோம். கலெக்டரே வந்து ஒரு ட்ரிப்பு விசிட்டுக்கு வந்துட்டாரான், இங்கே இவ்வளோ தப்புலாம் நடக்குன்னு அந்த கிராமத்துக்கு, அந்த மலைக்கு. அந்த கலெக்டர் வந்தோடனே இன்னும் ரொம்ப பயந்துட்டாங்களாம். அப்போ அவருக்குள்ளே ஏதோ ஸ்பிரிட் இருக்கு, புதுப்பிக்கிற ஆவி இருக்கு. இதுதான் இந்த சமூகத்தில் நாம் செய்யும் வேலை. அந்த கலையரசன் கேட்பது என்னன்னா, இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு இங்கே ஸ்கூல் இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அவர் இருக்க இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டரில், டீச்சர் இல்லை. 4 டீச்சருக்கு ஒரு டீச்சர் தான் இருக்காங்க, டீச்சர் இல்லை. என் பிள்ளைய ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுங்கய்யா, ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க, இந்த இடத்துல நான் ஊழியம் பண்ணுறேன். ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க கடந்த நாள் அங்கே போயிருந்தோம். நல்ல வெயில், ஒரு போன மாதத்தில். யானை வந்து தண்ணி குடிக்கிற இடம், மழை பெஞ்சு 6 மாதம் ஆயிட்டு, பச்சை கல்லில் இருக்குது தண்ணி. அந்த தண்ணியில் 15 பேருக்கு ஞானஸ்தானம். அவர் கேட்டார், ஐயா ஞானஸ்தானம் தொட்டி கட்டி கொடுங்க, இந்த மக்களை நான் புதுப்பிக்கணும்பா, இந்த மக்களுடைய தேவைகள் இருக்குங்கிறாரு. அவர் கேட்குறாரு, எந்த மலையில் இந்த மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதி இல்லை, நம்ம ஒரு மிஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். 1 ஏக்கர் இடம், ஒரு சென்ட் 65,000 ரூபாய் எவ்வளோ போகுதான். 1 ஏக்கர் இடம் வாங்கி அதில் நாம் ஒரு மிஷன் ஸ்கூல் ஆரம்பிப்போம்யா, ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிப்போம், லேடிஸ் ஜென்ஸுக்கு சமூக பணி செய்வோம். இந்த மக்கள் சந்திக்கப்படுவாங்க. இந்த மக்கள் ரொம்ப பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க. அந்த மடம்ங்கிற கிராமத்துக்கு கடந்து போயிருந்தேன், அந்த பகுதிக்கு பார்ப்பதற்கு. அந்த இப்படி மலையில் ஏறுது, இப்படி மலையில் ஏறி எந்தவித அடிப்படை வசதி அவங்க வீட்டில் இல்லை, தண்ணி இல்லை, பாத்ரூம் இல்லை, போக்குவரத்துக்கு பஸ்ஸு ஒரு நாளைக்கு 1 பஸ்ஸோ 2 பஸ்ஸு தான் வருது.
மிருகங்களுடைய தொல்லை, சுத்தி காடு, அந்த மக்கள் ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்காங்க. நம்ம ஸ்கூல் ஆரம்பித்தா ஒரு காம்பவுண்ட் நமக்கு இருக்குன்னு ஒரு ஃபீல்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறார். நம்மை புதிதாக்கின ஆண்டவற்றை நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய பணி என்ன? அதுதான் தியேட்டரவாளர், அதுதான் கவுன்சிலர், அதுதான் ஹெல்ப்பர், அதுதான் கம்ஃபர்டர். அந்த கம்ஃபர்டர் நம்மகிட்ட வர்றப்போ நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம்? பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்றார். அந்த யோவான் 16 என்பது ஒரு சிறப்பான ஒரு பகுதி. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பார். யோவான் 17 என்பது பெரிய ஜெபம். ஆண்டவர் தகப்பனுக்கு அவர்கள் 3 மணி நேரம் ஜெபம் பண்ற ஒரு பகுதி தான் யோவான் 17. நீங்கள் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை புதுப்பிக்கிற மக்களாய், அன்புள்ள மக்களாய் காண ஆண்டவர் அழைக்கிறார். அதே நேரத்தில் நம்மை புதுப்பித்து மக்களுக்கு நம்முடைய பயன் என்ன? மக்களுக்கு நம்முடைய பயன் என்னதோ வந்தாங்க சர்ச்சுக்கு, எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப், கட்டப்படாத வீடு கட்டப்பட்டுச்சு, இன்னைக்கு வேதனை நீங்கிச்சு, எனக்கு துன்பம் மாறிட்டுப்பா, ரெகுலராக சர்ச்சுக்கு 5 மணி சர்வீஸ்க்கு வந்துடுறேன். 2 நாட்கள் வந்தேன். ஒரு 2 நாட்கள் ஆயர் இல்லாத நாட்களில் ஒரு பெரிய ஜனக்கூட்டம். ஒரு சகோதரி 2 பிள்ளைகளோடு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக 2 நாளும் வந்திருந்தாங்க. அப்போ ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை, சர்ச்சுக்கு வந்துடுறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த நம்பிக்கையை நாம் பிறருக்கு எப்படி வெளிப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோம்? அந்த நம்பிக்கையை நாம் பிறருக்கு நம்முடைய உதவியின் மூலம், நம்முடைய ஹெல்ப்பிங் மூலம் நம்ம எப்படி ப்ரெஷ்அப் ஆக்கி, நாம் ப்ரெஷ்அப் ஆகிருக்காங்க, புதுசாக இருக்காங்க, நீயும் ப்ரெஷ்அப் ஆகு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற என்னப்பா? ஏசு என் கூட இருக்கிறாருங்க. அது சொல்ற எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எனி டைம் ரிஜாய்ஸ், கண்டினியூ வித் தி பிரேயர், ஆல்வேஸ் பிரைஸ் டு தி காட். ஆண்டவற்றை நம்ம எப்பொழுதும் துதிக்கிற மக்களாய் காணப்படும். எப்பவுமே நம்மகிட்ட ஒரு புதுமை இருந்துகிட்டே இருக்கும். முகத்தில் அந்த கலர், ஏங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்த சோகத்தை மாற்றி விடுதலை கொடுக்க மாட்டவர். அப்ப நாம நம்முடைய ஹெல்ப்பின் மூலம், நம்முடைய கவுன்சிலிங் மூலம், நம்முடைய கம்ஃபர்ட் மூலம் அடுத்த மக்களுக்கு நாம் வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்வில் இந்த பரிசுத்த ஆவியின் தினத்தில், அந்த விடுதலையின் பண்டிகையில நாம் பிறருக்கு உதவி செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனை நோக்கி பார்த்தோமா? இந்த அதிகாலை வேளையில நீர் உயிரோடு இந்த திருநாளில் தகப்பனை, திருச்சபை நிறுவி தந்த திருநாளில், தூய ஆளுடைய மகிமையை தந்த இந்த திருநாளுடைய பாதத்துல வந்திருக்கிறோம் தகப்பனை. என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கீங்க, என்னுடைய சோர்வுகளை அறிந்திருக்கீங்க. சொல்ல முடியாத ஒரு வியாதி எனக்குள்ள இருக்கு. எதுக்கு அந்த வியாதி நீங்க கேட்கிறாங்கப்பா. நீங்க சொல்லுங்க, உன்னை பாதுகாப்பதற்காக அந்த வியாதியை உனக்கு கொடுத்துருக்கேன், உனக்கு டிஃபென்ஸ்க்காக அந்த வியாதியை கொடுத்துருக்கேன். ஒரு சகோதரிக்கையோடு பேசிக்கொண்டிருக்கீங்க. ஒரு விசை கூட தகப்பட, கண்ணீரோடு தகப்பட, தேவனுடைய மகிமை எனக்கு வேணும், என்னை புதுப்பித்துக் கொள்ள கிருபை செய்ய ஏக்கத்தோடு ஜெபிக்க அந்த சகோதரனை தகப்பட, ஒரு புதுமைப்படுத்தி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பன. அந்த பிள்ளைகளோடு உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வெள்ளெடுக்கிற கரம், உங்களுடைய ஆவியின் கரம் இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதோ இந்த பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட் என்னை ரினியூவஸ், என்னை புதுப்பிங்கப்பா, என்னை புதுமைப்படுத்துங்கப்பா, என்னை புதுப்பித்து புத்தாக்கம் செய்து கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க என்று கேட்கிற ஐயா, ஃப்ரெஷ்அப் ஆக்கி கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற என் வியாதியிலிருந்து தகப்பனே, கடன் பிரச்சனையிலிருந்து, என் மன உளைச்சலிருந்து, என் சகோதரோடு ஏற்றத்தாழ்வு, என் மனைவி கணவரோடு ஒரு உறவு இல்ல ஏற்றத்தாழ்வு, என் தாய் தகப்பனோடு சொத்துக்களால பிரச்சனை ஏற்றத்தாழ்வு இல்ல, இந்த மக்களோடு நாங்கள் அன்பாய் இருக்க உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்க நீ கிருபை செய்ய போற தயவுக்கா கூட நன்றி தகப்பனே. ஒவ்வொருவோடு இறங்குங்கப்பா. ஏக்கத்தோடு வந்து எங்களுடைய ஏக்கத்தை தீர்த்துத்தாங்க, தாகத்தோடு வந்து எங்களுடைய தாகத்தை தீர்த்துத்தாங்க, வெறுமையாக வந்து எங்களை முழுமைப்படுத்துங்க தகப்பனே. அவனுடைய மகிமையினால் எங்களை முழுமைப்படுத்த போற தயவுக்கா கூட நன்றி. இந்த பிரசனம் ஓரோடு இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்தில் ஓரோடு இருக்கட்டும், ஒரு விசை கூட ஆசைப்படுங்க. நீ பெரிய ஜெபத்திலும் அன்பின் தகப்பனே. ஆமென்.